யார் அந்த 1,44,000 பேர்? இது எல்லோர் மத்தியிலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 1,44,000 பேர் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் இந்த பூமியில் காணப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் பரலோகத்திலே காணப்படுகிறார்கள். நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சபை இந்த பூமியில் இருப்பதில்லை. எனவே இந்த 1,44,000 பேர் நம்முடைய சபையார் அல்ல என்று திட்டமும் தெளிவுமாய் சொல்லிவிடலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால், இவர்கள் உபத்திரவு காலத்தில் பாதுகாக்கும்படி தங்கள் நெற்றியிலே முத்திரை போடப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவு பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். எலியாவின் காலத்திலே எலியா தேவரிடம் போய் மன்றாடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போல 7,000 பேரை இந்த பூமியிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா இந்த 1,44,000 பேரை இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே தேவன் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களிலிருந்து முத்திரை போடப்பட்டவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 என்று 1,44,000 பேர்களாய் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களிலே பாதுகாக்கப்படுகிறவர்கள். ஆக வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் வருகிற இந்த உபத்திரவகால இஸ்ரவேல் பரிசுத்தவான்கள் தான் வெளிப்படுத்தல் 14 காட்டப்படுகிற பரலோகத்திலே காட்டப்படுகிற பரிசுத்தவான்கள் என்று நாம் அறிகிறோம். வெளிப்படுத்தல் 14 வரக்கூடியவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனம் 3-4 படி இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் அறியலாம். வசனம் 3 படி இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் அங்கே சபை மூப்பர்களும் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம். சபை மூப்பர்கள் என்றால் இவர்கள் மணவாட்டி சபையோடு இந்த 1,44,000 பேரும் நிற்கிறார்கள் என்று அறிகிறோம். வாசிக்கிறேன் வசனத்தை. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். இந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று நாம் அறிகிறோம். ஆக மணவாட்டி சபையார் நம்முடைய சபையாரோடு சேர்ந்து 1,44,000 பேரும் அங்கே பரலோகத்தில் நிற்கிறதை பார்க்கிறோம். அதனாலே இந்த 1,44,000 பேர் நம்முடைய சபையார் அல்ல. இரண்டாவது காரியம், இவர்கள் பாடுகிற பாட்டு அங்கே இருந்தோருக்கெல்லாம் புரியாமல் இவர்களுக்கு மட்டுமே புரிகிறது என்பதால் இவர்கள் நிச்சயமாய் மணவாட்டி சபையார் அல்ல. இவர்களுக்கு மாத்திரமே புரிகிறது என்றால் இவர்கள் நிச்சயமாய் மணவாட்டி சபையார் அல்ல. பரலோகத்திலே வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு பாடல் பாடப்படுகிறது. இது மணவாட்டி சபையுடைய பாடல். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனத்திலே ஒரு பாடல் பாடப்படுகிறது. இது மோசேயின் பாடலும் இயேசுவின் பாடலும். அப்படி என்றால் இங்கே பாடுகிற பாட்டு இவர்களுக்கு மாத்திரமே புரிகிற பாட்டு என்றால் மோசே, மீரியாம், தெபோராள், பாராக் போன்றவர்களுடைய பாடலாய் இது இருக்கலாமோ என்று நாம் கணிக்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம். இவர்கள் இஸ்ரவேலர்கள் தான் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. 1-2 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையாருக்கு பரிசுத்தாவின் முத்திரை தான் போடப்பட்டிருக்கிறதை ஒழிய பிதாவின் நாமம் முத்திரை போடப்படவில்லை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தால், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் பரிசுத்தாவியினாலே முத்திரை போடப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் பிதாவின் நாமத்தினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் இஸ்ரவேலர்கள் தான். அடுத்ததாய் பரலோகத்திற்கு இவர்கள் ரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படவில்லை, ரகசிய வருகைக்கு பிற்பாடு எடுத்துக்கொள்ளப்பட்ட முதற் பலனானவர்கள் என்று வசனம் 4 சொல்லுகிறது. இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். எனவே இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் தான்.
ஆனால் ரகசிய வருகைக்கு பிற்பாடு மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அதனால இவர்கள் சபையார் அல்ல. இவர்கள் சபை மூப்பர்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் சபை மணவாட்டிகள் அல்ல. இவர்கள் பாடுகிற பாட்டு சபையாருக்கே புரியவில்லை என்றால் இவர்கள் நிச்சயமாய் சபையார் அல்ல. இவர்களுக்கு பிதாவின் நாமம் முத்திரையாய் போடப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் சபையார் அல்ல. அப்படியானால் இன்னொரு கேள்வி நம்மவர்கள் மத்தியிலே, அது விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது. இவர்கள் ஆண்களா பெண்களா? இந்த 1,40,000 பேரும் ஆண்களா இருப்பார்களா பெண்களா இருப்பார்களா என்பதுதான் கேள்வி. வசனம் 4 வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுபவர்கள் இவர்களே. வசனம் அப்படி சொல்லுகிறது. இதை படித்தவுடனே ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்று இருக்கிறதுனாலே இவர்கள் திருமணமாகாத ஆண்கள் என்று பலர் சொல்லுகிறார்கள். எபிரேயர் 13:4 வாசித்தார்கள் என்றால் விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய கருத்துப்படி பார்த்தால் திருமணம் செய்வது கரையா? திருமணம் செய்வது பாவமா? இது முதல் கேள்வி. மேலும் இவர்கள் 1,40,000 பேரும் ஆண்கள் என்றால் ஸ்திரீகள் இந்த 1,40,000 குரூப்பில் பங்கு பெறுவதற்கு அருகதை இல்லாதவர்களா? அப்ப ஆண்களுக்குத்தான் இப்படிப்பட்ட பெரிய சாக்கியம், பெண்களுக்கெல்லாம் கிடையாதா? இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, வெளிப்படுத்தல் 14:4 ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது they are virgins. they are virgins. virgin என்பது பெண்களுக்கு தானே. அப்படி என்னால் இந்த 1,40,000 பேர் பெண்களா? அருமையான கேள்வி இது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஸ்திரீ என்று எங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ, ஸ்திரீ என்றால் பெண் அல்ல, ஸ்திரீ என்றால் கூட்டம், சபை, குழு, கட்சி, ஐக்கியம், அசோசியேஷன், ஃபெலோஷிப் என்பதுதான் ப்ராஃபட்டிக்கல் மீனிங். ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? எந்த ஒரு குழு, எந்த ஒரு சபை, எந்த ஒரு கூட்டம், எந்த ஒரு கட்சி, ஐக்கியம் இவைகளால் கரைபடாத ஆண் பெண் இஸ்ரவேலர்கள் என்ற அர்த்தம். மொத்தத்தில் தவறான உபதேசம் நடக்கை உள்ள கள்ள கிறிஸ்துகளாலும், தவறான உபதேசம் நடக்கை உள்ள கள்ள போதர்களாலும், கள்ள தீர்க்கதரிசிகளாலும் கரைபடாமல் காத்துக் கொள்ளுகிறவர்கள் இந்த 1,40,000 பேர் என்று நாம் அறிகிறோம். இவர்கள் பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னாலே போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மொத்தத்தில் அந்தி கிறிஸ்துடைய உபத்திரவ காலத்தில் கோத்திரத்திற்கு 12,000 பேர் என்று சொல்லி தெரிந்து கொண்டு பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியிலே முத்திரையிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பரலோகிற்கு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே முதற் பலனாய் நம்மை போலவே நித்திரடையாமலே கொண்டு வரப்பட்டவர்கள் இந்த 1,40,000 பேர்கள். இன்னொரு காரியம் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 12 கோத்திரம் இருக்கிறதே, அந்த 12 கோத்திரத்தில் தான், எப்ராயிம் இந்த 2 கோத்திரங்களும் இல்லை. அதற்கு பதிலாக யோசேப்பு, லேவியர் என்று 2 கோத்திரம் ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன் தான் கோத்திரம், எப்ராயிம் கோத்திரம் ரிமூவ் பண்ணப்பட்டு யோசேப்பு, லேவியர் கோத்திரம் ஆட் பண்ணப்பட்டிருக்கிறதே காரணம் என்ன? உபாகம் 29ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை வாசித்தோம் என்றால், அந்நிய தேவர்களை எந்த இஸ்ரவேல் சகோதரன் சேவிக்கிறானோ அவன் பேரை இல்லாதபடி நான் செய்து விடுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ராஜா யெரொபெயாம் என்ற ஒரு ராஜா 2 கன்றுக்குட்டிகளை உருவாக்கி ஒன்றை தானிலும் ஒன்றை பெத்தேலிலும் வைத்து யாரும் எருசலேம் போகக்கூடாது, எங்கே போய் பலியிடுங்கள் என்று சொல்லி அவன் அந்நிய தேவர்களுக்கு அவன் சேவகம் செய்யும்படி கட்டளை போட்டான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். தேவன் அப்பொழுதே அவர்களை அருவருத்து விட்டார். தேவன் அருவருக்கிறது 2 காரியம்தான். நீ எவ்வளோ பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி,
எல்லாவற்றையுமே நம் தேவன் மன்னிக்கிறவர், மறக்கிறவர். ஆனால் தேவன் அருவருக்கிற ரெண்டு காரியம்: ஒன்று விக்கிரக ஆராதனை, ரெண்டு அந்நிய நுகப்புணைப்பு. இந்த விக்கிரக ஆராதனையை இந்த இஸ்ரேல் மக்கள் தான் எப்ராயிம் கோத்திரத்தார் செய்ததனாலே அவர்கள் ரெண்டு பேரையும் தேவன் எடுத்து விட்டார். அதற்கு பதிலாக 12 கோத்திரம் என்று வர வேண்டும் என்பதற்காக லேவி கோத்திரத்தையும் யோசேப்பு என்ற ஒரு பெயரையும் சேர்த்திருக்கிறார். மொத்தத்தில் 12 கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 என்று 1,40,000 பேரை தேவன் அன்றைய தினத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பிதாவின் நாமம் தரித்திருக்கிறார். எகோவா விட்னஸ், செவன்த்-டே அட்வென்டிஸ்ட், சிபிஎம் போன்ற சபையாரெல்லாம் நாங்கள் தான் 1,40,000 பேர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வசனத்தின்படியும் அவர்கள் சொல்லுவது சரியாய் தோன்றவில்லை. அப்படி அவர்கள் சொல்லுகிறது சரியாய் தோன்றினால் இவர்கள் எல்லாரும் உபத்திரவ காலம் வரைக்கும் இருப்பார்கள் போல் தெரிகிறது இந்த பூமியிலே. இந்த சபையாரெல்லாம் உபத்திரவ காலத்தில் இருந்து கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு வருவார்கள் போல் தெரிகிறது. நாம் எல்லாரும் உபத்திரவ காலத்துக்கு முன்னாலேயே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆக இந்த சபையாரெல்லாம், இப்படி தவறாய் உபதேசிக்கிற சபையார் எல்லாருமே நம்மோடு கூட ரகசிய வருகையில் இணைந்து கொள்ள அவர்களுக்காய் ஜெபிப்போம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்க விளக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா.